அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் உங்களை வரவேற்கிறது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இப்போ நீங்கள் நாள் கோள் எல்லாம் பார்ப்பீங்களா? காலையில் கிளம்பும்போது தினசரி கேலண்டர் பார்ப்பீங்களா? நல்ல நேரம் பார்ப்பீங்களா? ராகுகாலம் பார்ப்பீங்களா? ராசி பலன் கேட்பீங்களா? இப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இன்னைக்கு பேச போகிற ஒரு சின்ன பகுதி நன்றாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், ஒரு நல்ல பிஸி ஸ்ட்ரீட்டு, ஒரு நல்ல டவுன், ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டு. அந்த பிஸி ஸ்ட்ரீட்டில் இதில் ஒரு போர்டு வச்சுருக்கு. என்ன போர்டுன்னா, டாக்டர் கே ராமச்சந்திரன் அஸ்ட்ராலஜிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே கன்சல்டிங் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அந்த வழியாக ஒருத்தர் போகிறாரு மோட்டார் சைக்கிளில். அவர் அதை கடக்கும்போது என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்குறாரு. அந்த போர்டு இருக்கிறதுக்கு நேர ஏற்றாப்படி ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில் போய் சாப்பிட போகிறார். சாப்பிட்டுட்டு யோசிக்கிறார், நம்ம ஏன் போய் அங்கே கன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார். சரின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு எதுக்கால அந்த பில்டிங் போகிறாரு. உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அங்கே அவருடைய நேமு, செல் நம்பர் அதெல்லாம் கேட்டுட்டு, சார் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. உட்கார்ந்தோடனே இன்டர்காமில் கூப்பிட்டு மேலே இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு கன்சல்டன்ட்டு. சரின்னு இவரை கூப்பிட்ருக்காங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு அவர் கேட்குறாரு. போகும்போது அவன் என்ன பண்ணுறா, அவர் கையை காட்டுறான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டில் மேலே போகும் வழி அப்படின்னு போட்டிருக்கு. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா முதல்ல ஜோசியம் பார்க்க வந்திருக்கோம், மேலே போகும் வழின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மெதுவாக படியேறி மேலே போகிறார். மேலே போனோன்னா ஒரு பெரிய ரூம். இவர் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் திறக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ரூமில் நடுவில் ஒரு பெரிய டேபிளுக்கு பின்னால் ஒரு ஆடம்பரமாக ஒரு சேர். அந்த சேரில் ஒருத்தர் நல்ல கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கார். அவர் கூப்பிட்றாரு, வாங்க மிஸ்டர் ரங்கராஜன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா இவர் நேம் அங்கே ரெக்கார்ட் ஆகி மேலே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உட்காந்தோன்னே, சொல்லுங்கள் மிஸ்டர் ரங்கராஜன், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படிங்கிறாரு. அதுக்கு, சார் எனக்கு முதல்ல ஆயுள் ரேகை பார்த்து எனக்கு ஆயுள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் என்ன அதிசயமாக இருக்குது, வர்றவங்கெல்லாம் என்னுடைய ஃப்யூச்சர் என்னன்னு தான் கேட்பாங்க, ப்ரொஃபஷன் எப்படி வாங்கணும்னு கேட்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எப்போன்னு வரும்னு கேட்பாங்க, நீங்கள் நான் ஆயுள் ரேகை கேட்குறீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார், நான் உங்கள் இதில் ரிசப்ஷனில் பணம் பே பண்ணோன்னே எப்படி போகிறதுன்னு கேட்டேன், மேலே காட்டினாங்க, மேலே போகும் வழின்னு சொல்லியிருந்தது, அது கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக இருந்தது சார்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒரு சைக்காலஜி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இப்போ மேலே சேர்ந்தாச்சுல்ல, இப்போ நீங்கள் உயிரோடு தானே இருக்கிறீங்க, அதனால் டோன்ட் வரி, சொல்லுங்கள் என்ன பண்ணணும். இல்லை எனக்கு கைரேகை முதல்ல பாருங்கள் அப்படின்னு. பார்க்கலாம், கைரேகை பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ உங்களுடைய 2-3 நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி உங்களுடைய ஃப்யூச்சரு என்ன ஏதுன்னு நானே சொல்லிடுறேங்கிறாரு. உடனே ஒரு 1லேருந்து 10க்குள்ளே நம்பர் சொல்லுங்கிறாரு. சொன்ன உடனே அப்புறம் அந்த நம்பரை 2ஆல் பெருங்க, 5ஆல் பெருங்க எல்லாம் சொல்லி கடைசியில் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி மூடி வச்சுட்டு, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெளிவாக கேளுங்கன்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்தோன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாக இருக்குது. உடனே அந்த ஆள் ரொம்ப ரங்கராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சார் வெரி ஹாப்பி சார், நான் அப்படியே சொல்கிறீங்களே ரைட், ரொம்ப நல்லது சார், எனக்கு அந்த ஆயில் ராகியும் பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னோடனே, சரி வாங்க பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. இவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தோடனே ஒரு அந்த சேரில் உட்கார்றாரு. இவர் முதல்ல இடது கையை நீட்டுறாரு, அப்புறம் வலது கையை நீட்டுங்கிறாரு, அதையும் நீட்டுறாரு. அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் இடது கை நீட்டுறாரு. ஒரு பூத கண்ணாடி வச்சு ரேகை பார்க்குறாரு. பார்த்துட்டு பூத கண்ணாடி வச்சுட்டு கர்ச்சீப் எடுத்து மூஞ்சி தொடச்சிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் 2 கையை சேர்த்து வைங்க அப்படிங்கிறாரு. சேர்த்து வச்சா எல்லாருக்குமே, நீங்கள் இப்படி கையை இப்படி சேர்த்து வச்சிங்கன்னா கையில் போட்டு மாதிரி ஒரு ரேகை வந்திருக்கும். இதில் ஒரு சின்ன ஆர்க்கு, அதில் ஒரு சின்ன ஆர்க்கு, 2 சேர்த்துனா மொத்தமாக ஒரு ஆர்க்கு வரும். இந்த ஆர்க்கு வச்சு பொதுவாக ஜோசியர்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, இது ரொம்ப குழியாக இருந்தால் எப்படி இருக்கும், பட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும், அடிமட்டம்
தட்டையாக இருந்தால் எப்படி இருக்குன்னாலும் சொல்லுவாங்க. பட் ஆள் வந்து அவங்க சொல்ல இன்ஃபரன்சஸ் தான ஒழிய அது நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இவர் என்ன சொல்கிறாரு, கையை சேர்த்தி வச்சு பார்த்துட்டு, சரி சார் மறுபடி கையை கொடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, மறுபடி ஒரு தடவை பார்த்துட்டு, மிஸ்டர் ரங்கராஜன் உங்களுக்கு ஆயுள் ரேகை பற்றி நான் சொல்ல முடியாது, ஐ எம் சாரி அப்படிங்கிறாரு. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ரங்கராஜுக்கு. இல்லை சார் சொல்லுங்கள், நான் மனசை தேர்த்திக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கன்னொன்னே அவருக்கு க்ளீனாக அவர் கூர்மையாக அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, மிஸ்டர் ரங்கராஜன் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து 15ஆம் தேதியிலேருந்து ஒரு கண்டம் இருக்குது. என்னது 15ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு கண்டம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு சொல்கிறார். அதுக்கு இந்த ரங்கராஜன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் முக்குனீங்களா சார், நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறாரு. 15ஆம் தேதி அடுத்த மாதம் தானே சொல்கிறீங்க, அது ரொம்ப தப்புங்க அப்படிங்கிறாரு. ஏன் மிஸ்டர் ரங்கராஜன்னு, எனக்கு இந்த கண்டம் வந்து போன மாதம் 15ஆம் தேதியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. உடனே அவர் கேட்குறாரு, என்ன ரங்கராஜன் என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றும் இல்லை, எனக்கு போன மாதம் 15ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். இப்போ அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. யாருக்கு? அஸ்ட்ராலஜருக்கு. இதுதாங்க, நீங்கள் போய் ஜோசியம் பார்க்க போனால் இப்படித்தான் நடக்கும். ஜோசியம் என்பது அவங்கவுங்க நம்பிக்கை தான். அது வந்து அந்த நம்பிக்கையை பொறுத்து நம்ம நடந்துக்கணும். இதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.